குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பேர் வந்து இன்னைக்கு தான் வெயில் இல்லாமல் வீட்டில் இருக்கோம். சும்மா மேக்கப்லாம் போட்டு முகத்துக்கெல்லாம் வந்து இன்னைக்கு செல்ஃப் க்ரூம் பண்ணி அழகாக்கலாம். நிறைய பேர் போய் ஹேர் கட் பண்ணலாம், இல்லை ஃபேஷியல் பண்ணலாம். இப்படி நிறையா செல்ஃப் க்ரூம் பண்ணுறதுக்கு நிறையா பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஏன் இன்னைக்கு இதை பற்றி சொல்கிறேன்னா, இன்னைக்கு நான் பேச போகிற டாப்பிக்கு இது ரிலேட்டடாக தான் பேச போகிறேன். ஸோ அதனால தான் இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 4 மணிக்கு லைவ் இருக்குது. ஓகே, நிறையா பேசலாம், நிறைய பேசலாம். ஓகே, மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்துட்டு நான் நல்லா இருக்கேனா, நான் வந்து மற்றவங்கள விட நான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேனா, நான் செய்கிற வேலை நல்லா இல்லையா, என்னை விட அவங்க பார்க்குற வேலை நல்லா இருக்கா அப்படின்னு நீங்களே உங்களை வந்து ரொம்ப கம்மியாக வேல்யூவேட் பண்ண டைம்ஸ் இருக்குதானே. இன்னைக்கு நம்ம பேச போகிறது செல்ஃப் லவ். நீங்கள் உங்களை எப்படி நேசிக்கிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி நேசிக்க கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம எழுந்த உடனே என்ன பண்ணுறோம்? மொபைலை பார்க்குறோம், யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம், ரீல்ஸை பார்க்குறோம். அங்கே யாரோ ஒருத்தன் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பலபலன்னு மேக்கப் போட்டுட்டு ரொம்ப அழகாக ரொம்ப ஃபேன்சி காரில் அப்படியே வராங்க போகிறோம். அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு கம்பேரிசன் வருது இல்லையா? சே, அவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்களே, இவ்வளோ அழகாக இருக்காங்களே, இவ்வளோ வயசானாலும் இவ்வளோ சூப்பராக இருக்காங்களே, அவங்களாம் இப்படி இருக்கு, ஏன் நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்ம சொசைட்டி நமக்கு என்ன சொல்லியிருக்குமா, அடுத்தவங்கள நேசின்னு சொல்லு, விட்டு கொடுத்து வாழ, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அதெல்லாம் தப்பு இல்லை, நல்ல விஷயம். ஆனால் அது எல்லாத்துக்கும் நடுவில் உங்களை நீங்கள் நேசிங்க அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்கள் அழகு, உங்கள் உருவம், உங்கள் நடை, உங்களுடைய உடை, நீங்கள் பார்க்குற வேலை, உங்களுடைய நிறம், உங்களுடைய குணம், இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஆன்மா, அதாவது உங்களுடைய சோல், உங்களை விட வேறு யாருங்க அதை நேசிக்க முடியும்? நீங்களே அதை நேசிக்கணும்னா இல்லையா? உங்களை நீங்கள் நேசிக்கட்டுனா இந்த உலகத்தில் உங்களை யார் உண்மையாக நேசிப்பா? ஏன் அவங்க நம்மளை நேசிக்கிறோம், நம்ம அவங்கள எதிர்பார்க்குறோம்? நம்ம சொசைட்டியில் நம்ம ஒன்று கவனித்து பார்த்தோம்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு விதமான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் கருப்பாக இருந்தால் இந்த பவுடரை போடு வெள்ளையாயிடுவேன், இந்த க்ரீமை போடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் குண்டாக இருந்தால், என்ன இப்படி உடம்பு பார்க்காம இப்படி குண்டா இருக்கு, நாளைக்கு எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, போய் விளையாடு, ஒல்லியாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒல்லியாக இருந்தால் உடம்புல ஏதாவது பிரச்சனையா, என்ன சதியே போடலை, ஐயோ நல்லாவே இல்லை, போய் டாக்டரை போய் செக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம பேசுகிற தமிழ், நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம பார்க்குற வேலை, இது எல்லாத்துக்குமே இந்த சொசைட்டி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 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 வந்து ஒரு ஒரு கம்பேரிசன் மெஷின் வச்சுருக்கு. நீங்கள் ஒரு ஐடியில் வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு மரியாதை, நீங்கள் ஒரு சுடிதாரோ ஒரு ஷர்ட்டோ ஒரு சாரியோ நீங்கள் இப்படி வேர் பண்ணாதான் நீங்கள் வந்து டீசெண்டாக இருக்கீங்க. இப்படி ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம இந்த சொசைட்டியோட மிரரை பார்த்துட்டு நம்ம முகத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறோம். அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்களேன், அவங்க தெரிகிற உருவம் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது நீங்கள் கிடையாது. உங்களுடைய ரியாலிட்டியான அந்த ஒரு முகம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய சிரிப்பு அங்கே வராது. நிஜ வாழ்க்கைன்றது சோஷியல் மீடியா கிடையாது. சோஷியல் மீடியாது ஃபில்டர் இருக்குது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் வர வேர்வை, அந்த களைஞ்சு போன தலைமுடி, அந்த சோர்வான கண்கள், இதுதான் யதார்த்தமானது, இதுதான் உண்மையான அழகு. இந்த யதார்த்தத்தோடு இருக்கிற உங்களை எப்போ நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க? செல்ஃப் லவ்ன்றது ஒரு பெரிய ஒரு தத்துவ வார்த்தையெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம். காலையில் கண்ணாடி முன்னாடி நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் உடம்பை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோ, என் கண்ணு கீழே என்ன இவ்வளோ டார்க்னஸ் ஆகிடுச்சு, என்ன என் வயிறு இப்படி வீங்கிடுச்சு, என்ன நான் இப்படி தடியாகிட்டேன், என் முடியெல்லாம் ஏன் இப்படி ஒயிட் ஹேர் ஆகுது அப்படின்னு குறைகளை மட்டும் பார்க்குறீங்களா? அப்போ தான் நீங்கள் தவறு செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இந்த உடம்பு உங்களுக்காக நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் உழைச்சிருக்கு தெரியுமா? நீங்கள் விழுந்தப்போ உங்களை தாங்கியிருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ உங்களை போராடி குணப்படுத்தியிருக்கு. அந்த உடம்பை அதோடைய குறைகளோட, அதே தழும்புகளோட, அதே நிறத்தோட நேசிக்க பழகுங்க. அடுத்தது ட்ரெஸ். நீங்கள் என்ன ட்ரெஸ் உடுத்துறீங்கன்னு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது ஒரு காட்டன் சாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு கேஷுவலான ஒரு ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கேஷுவலான ஏதாவது ஒரு ஷர்ட்டு. உங்களுக்கு பிடிச்சத ட்ரெஸ்ஸை நீங்கள் விருந்தாக்கணும்.
அதை நீங்க போடும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு ஒரு பவர் இருக்கணும், ஒரு மெஜஸ்டிக் லுக் இருக்கணும். மற்றவங்க உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படி நீங்க பயந்து பயந்து ட்ரெஸ் போடாதீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு நீங்க போடுங்க. உங்க நடையில ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், புரியுதுங்களா? நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் தன்னம்பிக்கை இல்லாட்டினா அது நல்லா இருக்காது. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் உங்களுடைய தனித்துவம் இருக்கணும். உங்க நடையில எந்த ஒரு ஒரு மாற்றமும் யாருக்காகவும் கொடுக்கக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம் வேலை. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் என்ன தெரியுமா? யாரு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, என்ன பதவியில இருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க. நீங்க ஒரு பெரிய கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன கடையில நீங்க ஒரு வேலை பார்க்குற தொழிலாளியா இருக்கலாம், இல்லை உங்களுக்கான வீட்டை பார்த்துக்கிற ஒரு ஹோம் மேக்கரா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சிறு தொழில், அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ற ஒரு மனுஷரா கூட நீங்க இருக்கலாம். வேலைக்குள்ள எந்த உயர்வு தாழ்வும் கிடையாதுங்க. நீங்க செய்யற வேலையை முழு மனசோட நேர்மையோட செய்றீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். நான் இந்த வேலை தான் பார்க்குறேன், அதனால மற்றவங்களால நான் கம்மியானவனா அப்படின்னு நீங்களே உங்க சோல், அதாவது உங்க ஆன்மாவை ஹர்ட் பண்ணிக்காதீங்க, புரியுதுங்களா? உங்க ஆன்மாவுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. அது உங்க பர்சனல் லைஃப்பை யோசிச்சு பாருங்க. நீங்க மற்றவங்களுக்காக எவ்வளோ விஷயங்களை தியாகம் பண்றோம். கணவனுக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, எல்லாருக்காகவும் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களுக்காக நீங்க எப்பமாவது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கியிருக்கீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு காஃபியை ஒரு காமா உட்காந்து குடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை தனியா உட்காந்து கேட்டு ரசிச்சிருக்கீங்களா? உங்க சோலை நீங்க பட்னியா போட்டுட்டு மற்றவங்க கிட்ட அன்பை வாரி வாரி வழங்க முடியவே முடியாது. ஒரு காலியான பாத்திரத்துல இருந்து யாருக்கும் தண்ணி கொடுக்கவே முடியாது, இல்லையா? முதல்ல உங்க பாத்திரத்தை அன்பால நீங்க நிரப்புங்க. அதுக்கு பேர் தான் சுய அன்பு, அதாவது செல்ஃப் லவ், புரியுதுங்களா? நீங்க உங்களை நேசிக்க கத்துக்கணும். இப்போ நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம்னா, நம்ம என்னதான் அமைதியா வேலை பார்த்துட்டு நம்ம சுத்தி இருக்கிற சொசைட்டி, அது சொந்தவங்க கூட, நம்ம கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யாரு கூடயோ நம்மளை எப்பவுமே பார்த்தா அவங்க கிண்டல் பண்ணி தான் இருப்பாங்க. என்னப்பா நீ இன்னும் அதே பழைய பைக் வச்சிருக்க, என்ன இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க, நல்லாவே இல்லை, உன் உடம்பு இப்படி இருக்கு, இதுக்கு இந்த ட்ரெஸ் போடலாமா, நீ என்ன இவ்வளோ குண்டா இருக்கு, ஏன் உட்காந்துக்கிட்டே இருக்க, எழுந்து நடக்க ஆரம்பி. நம்மளோட உருவம், உடை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை எதையாவது ஒன்று கொஸ்டின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் தெரியுமா? இது 2 விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வார்த்தைகளால கொடுக்குற அடி, த பவர் ஆஃப் ஜென்டில் பவுண்டரிஸ். அதாவது யாராவது உங்களை கிண்டல் பண்ணும்போது உடனே கோபப்பட்டு கத்திடாதீங்க, சண்டைக்கும் போயிடாதீங்க. ஏன்னா நீங்க அப்படி பண்ற ரியாக்ஷன் தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால அவங்க கிண்டல் பண்ண உடனே நீங்க அவங்க கண்ணை நேரா பார்த்து முகத்துல ஒரு ஸ்மால் ஸ்மைலோட, ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு என் உடம்ப பத்தி என்னோட வேலை பத்தியோ நீங்க கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் இருக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நல்லா தெரியும். நான் அழகா பிளான் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றேன். இப்படி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. இல்லைன்னா அவங்க கிண்டல் பண்ணும் பொழுது அவங்கள எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டாம அவங்கள பார்த்து அப்படியா அப்படின்னு சாதாரணமாக கடந்து போய் பாருங்க. உங்களுடைய அந்த அமைதி, அந்த அசால்ட்டான புன்னகை தான் அவங்கள சுக்குநூறாக உடைச்சிடும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நம்ம என்னெல்லாம் பேசும், என்னடா இவன் கொஞ்சம் கூட அசர மாட்டான்றானே, அவர் அசர மாட்டேன்றாளேன்னு அவங்க தான் அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. செகண்ட் என்ன தெரியுமா? உங்களுடைய எப்படி சொல்லுது, வெற்றியால கொடுக்க, அதாவது அப்படி சொல்லுதுன்னா சைலன்ஸ் வித் யோர் க்ரோத், அவ்வளோதான். உங்களுடைய வார்த்தைகளை விட மிக சிறந்த பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை முறை தான். உங்களை கிண்டல் செய்கிறவங்க முன்னாடி நீங்க எப்படி வாழ போறீங்க, அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பெரிய பெரிய தண்டனை. அவங்க உங்களுடைய கருப்பா இருக்கன்னு சொன்னாங்களா, அதே நிறத்தோட இன்னும் கம்பீரமா, இன்னும் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு 4 பேருக்கு முன்னாடி ப்ரௌடா தலை நிமிர்ந்து போய் பாருங்க. உங்க வேலையை கிண்டல் பண்ணாங்களா, அதே வேலையில இன்னும் நேர்மையா, இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, இன்னும் உங்களுடைய உழைப்பை அதிகமா போட்டு உங்க சுய சம்பாதியத்தில் நிம்மதியா வாழ்ந்து காட்டுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய தப்பா பேசுறாங்களா, அவங்க முன்னாடி உங்க குடும்பத்தோட, உங்க பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ந்து அவங்க முன்னாடி காட்டுங்க. உங்க காயப்படுத்தணும்னு நினைச்சவங்க முன்னாடி இன்னும் நீங்க சந்தோஷமா, இன்னும் நீங்க அழகா வாழ்றதுதான் அவங்க முகத்துல நீங்க அடிக்கிற சரியான அடி.
கிண்டலுக்கு பிறகு வாழ்க்கை எப்படிங்க ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் ரிமோட் கண்ட்ரோல் மற்றவங்க கிட்ட கொடுக்காதீங்க. நம்ம வீட்டோட டிவியோட ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? நம்மக்கிட்ட இருக்குமா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்குமா? நமக்கு பிடிச்ச சேனலை நம்ம தானே வச்சுக்கிறோம். அதே மாதிரி தாங்க உங்கள் மனசோட ரிமோட் கண்ட்ரோல். ஏன் நீங்கள் மற்றவங்க கிட்ட கொடுக்குறீங்க? யாரோ ஒருத்தர் நீங்கள் அழகில்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏன் உடனே சோகமாயிடுறீங்க? நீங்கள் சூப்பர்னு சொன்னால் உடனே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். அப்போ உங்களுடைய சந்தோஷத்துடைய ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில் தானே இருக்குது. இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. இனிமே அந்த ரிமோட்டை உங்கள் கையில் வச்சுக்கோ. யார் என்ன வேணால் சொல்லட்டும், உங்கள் மன அமைதியை யாராலையும் கலைக்கக்கூடாது, கலைக்கவும் முடியாது. நீங்கள் உறுதியாக இருங்க. வாழ்க்கையில் 2 விதமான விமர்சனங்கள். ஒன்று நம்ம நல்லதுக்காக நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க சொல்கிறது, அதை காது கொடுத்து கேளுங்க, அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. இன்னொன்று சும்மாவே நம்மளை மட்டம் தட்டணும்னு சுற்றுற ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து தூரமாக போட்டுருங்க. அவங்க பேசுகிற, அதாவது ஸ்பேம் ஃபோல்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சிருங்க. அவங்க ஆன்லைனில் பேசினாலும் சரி, டைரெக்டாக பேசினாலும் சரி, அவங்க பேசுறது எல்லாமே நெகட்டிவ். அவங்க பொழப்புக்காக நம்மளை கேவலமாக பேசுவாங்க. அந்த மாதிரி மனுஷங்க பேசுறத காது கேட்காத மாதிரி போயிடுங்க. புரியுதா? செலிப்ரேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே கொண்டாடுங்க. யாரும் உங்களுக்காக கை தட்டணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்மால் விஷயம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா, நீங்கள் ஒரு அழகான ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு உங்களை நீங்களே ப்ரௌடால, வா நான் சூப்பர்டா, நான் அழகாக நான் பண்ணிட்டேன்ல அப்படின்னு உங்களையே நீங்கள் ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த உலகம் நம்மளை கை தட்டலை அப்படின்னு சொல்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு தேவைப்படாது. கடைசியாக நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. இங்கே இருக்கிற நெகட்டிவ் மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே கிண்டல் பண்ணுறவங்களும் நிறையா இருப்பாங்க. அவங்களுக்காக உங்கள் அழகான வாழ்க்கை அழுதுகிட்டே வாழாதீங்க. இது உங்களுடைய அழகு, உங்களுடைய உடை, நீங்கள் பார்க்குற வேலை, உங்களுடைய ஆன்மா, இது எல்லாமே சேர்ந்தது தான் நீங்கள். இதை முதல்ல நீங்கள் முழுசாக நேசிக்க கற்றுக்கோங்க, காதலிக்க கற்றுக்கோங்க. புரியுதா? இந்த சமுதாயம் எந்த ஒரு கிண்டலும், அவங்க பேசுகிற எந்த ஒரு வார்த்தைகளும் உங்களை ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியாது. ஒன்று மட்டும் ரிமெம்பர் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் நேசிக்கலாம், அப்புறம் வேறு யாருங்க உங்களை நேசிப்பா? இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி போய் உங்கள் கண்ணை நேராக பார்த்து தைரியமாக சொல்லுங்கள், நான் என்னை முழுசாக நேசிக்கிறேன், நான் என்னை முழுசாக காதலிக்கிறேன், நான் என்னை யாருக்காகவும் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன், குறைச்சி மதிப்பிட மாட்டேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல கற்றுக்கோங்க. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மனசுக்கு ஒரு வேலை நெருக்கமாக இருக்கும் நம்புகிறேன். உங்களை யாராவது கிண்டல் பண்ணால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்றதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் யாராவது உங்களை குண்டாக இருக்கேன், நீ கருப்பாக இருக்க, நீ நல்லா இல்லை, நீ நடக்கிறது நல்லா இல்லை, நீ பேசுறது நல்லா இல்லை, நீ பார்க்குற வேலை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்கள் பார்க்குற பார்வையிலே அவங்க கூனி குறுகி போயிடணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக ஆகணும் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், ஹாப்பி சண்டே. குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.